நல்ல கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறான் பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கரமான கல்லூரி மங்க. அது என்னங்க அது கல்லூரி மங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல நான் இத கல்லூரி மங்கன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ காலேஜ் போற பையன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ஆனா உண்மையான வார்த்தை என்னன்னா கல் பிளஸ் உளி பிளஸ் மங்கன், கல்லூலி மங்கன். இந்த வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லப்படுது. எனக்கு என்னமோ ரெண்டாவதா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நீங்க அது ரெண்டையும் கேட்டாலும் அதே தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். கல்லையே உரிக்கணும்னு அடம் பிடிக்கிறவன், அதாவது கல்லூரி மங்கன். அதுதான் காலப்போக்குல கல்லூரி மங்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செய்யவே முடியாத செயலை செய்யணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவன எப்படி உரிக்க முடியாத கல்லை உரிக்கணும்னு சொல்றானோ அப்படிப்பட்ட பிடிவாத காரணம் குறிக்கதான் இப்படி கல்லூரி மங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கல்லை சிலையா செதுக்கிறதுக்கு இரும்பால செஞ்ச உளியால அடிச்சு செதுக்குவாங்க. இந்த உளிய தான் இங்க கல்லுளி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மங்கன் அப்படின்னா மங்கி போக செய்யறவன், மலிங்கி போக வைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது டைரக்டா நேரடியா கல்லூரி மங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உளியையே மலிங்கி போக வைக்கிற அளவுக்கு அழுத்தமான கல்லு அப்படின்னு அர்த்தம் வரும். அதே போல நீங்க என்ன கேள்வியை கேட்டாலும் எவ்வளவு உணர்ச்சிகளை கொட்டினாலும் நீங்களே மலிங்கி போய் சோர்ந்து போவீங்களே தவிர நீங்க பேசுற நபர் சுத்தமா மாற மாட்டேங்கிறாரு, பிடிவாதமா உணர்ச்சியே இல்லாம இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவரை குறிக்கிற விதமா தான் இந்த கல்லூரி மங்கன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களாம். இந்த ரெண்டு காரணங்கள்ல உங்களுக்கு எது சரின்னு தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.